வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவுக்கு செக்கு வைக்கிறாங்க. இந்த பாரு, என் வீட்டுல என் தங்கச்சியாட்டு நீ இருக்கன்னா ஒரு வழி பண்ணணும். பஞ்சாயத்து கூட்டத்துல நீ சிவனாண்டி முகத்துல உன் கழுத்துல இருக்க தாலியை விட்டெறிஞ்சி, இந்த பாரு உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டு விதமான தொடர்பும் கிடையாது அப்படின்னு நீ எல்லார் முன்னாடியும் சொல்லணும். அப்பதான் நீ என் தங்கச்சி அப்படின்னு சொல்றாரோ. அக்கா, உன்னை பழி வாங்கக்கூடிய உணர்வு முன்னாடி இதெல்லாம் எனக்கு தூசி, கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல களம் இறங்குறாங்க. ஒரு செம காமெடியாக சிவனாண்டி, ஐயோ தாலியை கலத்தாத சந்திரா சந்திரா அப்படின்னு கெஞ்சுறாங்க. போடா நீயும் உன் தாலியும் அப்படின்னு தாலியை கலத்தி நம்ம சந்திரகலா சிவனாண்டி முகத்தில் விட்டு எறிகிறாங்க. அதோட என் தங்கச்சி இப்போ எனக்கு தான் அப்படின்னு ஆர்த்தி எடுத்து நம்ம சந்திரகலாவை சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வரவேற்கிறாங்க. ஏ அப்பா, இவ்வளோ பெரிய நாடக நடிப்பு, தன்னோட அக்கா நம்பதுக்காக தாலியை வர கலத்திட்டால சந்திரா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மயிலும் கார்த்தியும் சின்னத்தைக்கு சரியான வேட்டு நம்ம பெரியத்தை வச்சுட்டாங்க அப்படின்னு சகல அப்படின்னு செமையா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டை தான். நம்ம சந்திரா மண்ணனை தூக்கி கொண்டு தன்னோட உடம்புல ஊற்றி, இப்போவே நான் தீயிட்டு என்னை எரிச்சிக்கிடுவேன். அக்கா, நீ என்னை பற்றி நம்பலல, நீ நம்ப வேண்டாம், நீ இப்படியே இருந்துக்கோ, ஆனால் நான் உயிரோடு இருக்க போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அடாவடியில் இறங்குறாங்க. இதை பார்த்த உடனே, ஐயோ சந்திரா, நீ அப்படியெல்லாம் செய்திடாதம்மா, நான் ஒன்று நம்புகிறேன். அப்படியாக்கா, நீ என்ன நம்புறாளா, எனக்கு அது போதும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சந்திரகதா சொல்லிக்கிட்டு அப்படியே என்னக்கா நான் பண்ணணும், நீ ஒரு வழி பண்ணணும் சந்திரா, அப்படின்னா என் வீட்டுக்குள்ளே உன்னை ஏற்றுவேன், என் தங்கச்சியாக நீ இருக்கணும்னா இதை பண்ணியே ஆகணும். அப்படி என்னக்கா பண்ணணும், இந்த பாரு, பஞ்சாயத்து கூட்டத்தை கூப்பிடுவேன், எல்லாரும் வந்திருப்பாங்க. அந்த நிமிடம் நீ எப்படியும் சிவனாண்டியும் வருவான். அவனுக்கு முகத்தில் உன் கழுத்தில் இருக்க தாலியை விட்டெறிஞ்சி, உனக்கும் அவருக்கும் எந்த விதமான ஒட்டம் இல்லை, உறவு இல்லைன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லணும். அப்படியே கண் கலங்குது நம்ம சந்திராவுக்கு. என்ன இப்படி ஒரு வேட்டை வச்சுட்டாளா அக்கா, உனக்காண்டி நான் அதை சொல்லேங்க்கா, எனக்கு நீதான்க்கா முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. என்னது அத்தை இதுக்கு ஒத்துக்கிட்டாவில சின்னத்தை அப்படின்னு நம்ம கார்த்தி அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. அந்த பார்த்தீங்களா, என்னோட சந்திராவின் அன்பு தூய்மையானது, அவள் இதுக்கு ஒத்துக்கிட்டா, இதை வச்சே தெரியல, யாரும் அவன் மேலே பழிய போடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே பஞ்சாயத்தை கூட்டும் அப்படின்னு பஞ்சாயத்தை கூப்பிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சந்திரா போய் நிற்கிறாங்க. ஏண்டி சாமுண்டேஸ்வரி, உன்னை பழி வாங்கிறதுக்காக நான் இந்த விட கூடுதல் நாடகத்தை போடுவேன், அதனால் கண்டிப்பாக உன்னை பழி வாங்கணும். என் கணவர் பஞ்சாயத்து தலைவர் ஆகணும், அவருக்கு தான் எல்லா மதிப்பும் மரியாதையும் ஊரில் கிடைக்கணும் அப்படின்னா இப்போ தாலி அவர் மேலே கலத்தி எரியதுல எனக்கு ஒரு ஆட்சேபனை இல்லை. கண்டிப்பாக நாங்கள் இழந்ததை மீட்டுக்கிற சக்தி எனக்கு இருக்குது. இப்போ நான் அவர் கழுத்துல முகத்தில் என் தாலியை வீசி எறிகிறேன்னா கண்டிப்பாக அது உனக்கு ஆபத்தாட்டு விளைவுக்கும் விதமாக நான் செய்ய வேண்டிய அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி சொன்னதுக்கு தலையாட்டிக்கிட்டு பொம்பும் மாடுகணுங்க. நம்ம சந்திராவும் பஞ்சாயத்து கூட்டத்தில் போய் நின்னாச்சிங்க. அப்போ தான் அங்கே என்னம்மா சாமுண்டேஸ்வரி அம்மா, எதுக்காக பஞ்சாயத்து கூட்டுறீங்க, இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கதான் என் தங்கச்சி சந்திரகலா சிவனாண்டிக்குள்ள உறவை முறிக்க வந்திருக்கா, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாரோ. சிவனாண்டி ஐயோ அப்படின்னு நிற்கிறாரு. என்ன சந்திரா, இது புது கதையாக இருக்குது அப்படின்னு நம்ம சந்திராவை பார்க்க நேரம் இந்த தாலியை கலத்துறாங்க நம்ம சந்திரா. சந்திரா, நீ தாலியை கலத்தாத, நீ எதுக்கு கலத்துறா அப்படின்னு நம்ம சிவனாண்டி சொல்கிறாங்க. விடுங்க, எங்கள் அக்காவை நம்பலை, நம்ம ரெண்டு இடத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறா, அதனால இந்த தாலியை கலத்தி உங்கள் முகத்தில் எரிய தான் போகிறேன் அப்படின்னு நம்ம சிவனாண்டி முகத்தில் தாலியை கலத்தி கோவமாட்டு எரியறாங்க நம்ம சந்திரகலா. அப்படியே மொத்த பஞ்சாயத்தும் அரண்டு போய் பார்க்குது. என்ன இது கூத்தா இருக்கு, உண்மையாட்டே தாலியை கலத்தி இந்த சந்திரகலா எரிஞ்சிட்டாப்பா அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் எல்லாரும் பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்போதான் பார்த்தீங்களா, என் தங்கச்சிக்கு நான் தான் முக்கியம், அதனால் அவள் தாலியை கலத்தி எரிஞ்சிட்டா. இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டதா இந்த சிவனாண்டிக்கும் என் தங்கச்சி சந்திராவுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு அவள் வாயாலே சொல்கிறா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சந்திரா இதையும் சொல்லி தொலைச்சிருவோம் என் அக்காக்காரிக்கு, ஆனால் இதுக்கெல்லாம்
வட்டியும் முதலுமா சேர்ந்து என் அக்கால நான் பழிவாங்க கங்கணம் கட்டிக்கிட்டே இருக்கேன்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினச்சிக்கிட்டு, இந்த பாருங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன், தாலியை தூக்கி சிவனாண்டி கழுத்தில் முகத்தில் தூக்கி எரிஞ்சது மட்டும் இல்லை, அவனுக்கும் எனக்கும் எந்த விதமான ஒட்டும் இல்லை, உறவும் இல்லடி, எல்லார் முன்னாடியும் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு வந்து வீராப்பா வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவானாண்டி அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. சந்திரா எப்படி இப்படி மாறிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பித்து பிடிச்சிருக்கணுங்க. அடடா சந்திரா, உன் கூட நான் வாழணும்னு நினச்சினேன், நீ நம்ம வாழ்க்கைக்கு முடிவு கட்டிட்டியே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதிகலங்கி நிற்கிறாங்க. பஞ்சாயத்து கூட்டம் முடியுது. நம்ம சந்திரகலாவை ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. என்னோட தங்கச்சி, அவளுக்கு மேலே எனக்கு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, என் மேலே அவள் வச்சிருக்கு வந்து பாசத்தை நிரூபிச்சுட்டா, அது போதும் அப்படின்னு வந்து ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறாங்க. என்னப்பா இந்த சந்திராவை வந்து வீட்டை விட்டு விரட்டிடலான்னு பார்த்தா என்ன ஆர்த்தி எடுத்து அத்தையே வரவேற்று தங்கச்சின்னு வந்து ஏற்று வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது சகல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் விடுங்க, தாலிய பஞ்சாயத்தில் எல்லார் முன்னாடியே இந்த சந்திரா வந்து தூக்கி எரிஞ்சால அதை பார்க்க நமக்கு சந்தோஷமாக தானே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி சொன்னார். அது என்ன காமெடி, சூப்பர் காமெடி. சின்னத்தையும் நம்ம சிவனாண்டியும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டாங்க. அதை பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்தா. ஆனால் சுத்த நடிப்பு, அவங்க முகத்திலே எழுதி விட்டிருக்கு சகல அப்படின்னு வந்து சொன்னார். ஆமாம், எனக்கும் நல்லாவே தெரியும். அதை நம்ம விடக்கூடாது. அவங்க இங்கே வந்து சிவனாண்டி கூட வந்து என்னதெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் அத்தைக்கிட்ட நம்ம அப்டேட் ஆக்கி காட்டி நம்மளை வந்து அவள் வந்து எப்படியெல்லாம் பாடாப்படுத்தினாலோ இனி இந்த சந்திராவை நம்ம ஓட விடணும்ப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட நைஸாக வந்து சிவனாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. சந்திரா, நீங்கள் பயந்துட்டீங்களா பஞ்சாயத்தில் நடந்ததை பார்த்து? நானாவது என் அக்காக்காரி பக்கம் போவதாவது எல்லா உரிமையும் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் வந்து பஞ்சாயத்து தலைவராக ஆகணும். நீங்கள் வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கணும். என் அக்காக்காரி எல்லாத்தையும் உங்களுக்குள்ளதை பறித்து எடுத்தால அவள் வாழ்க்கையில் நெத்தி அடிக்கணும். அதுக்கு தான் நானே முடிவு கட்ட இருக்கேன், பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து சந்தோஷமாக வாழணும். என் அக்காக்காரிக்கு பதிலடி கொடுக்கணும். அதனால் நீங்கள் வருத்தப்படாதுங்க. நான் வந்து தாலியை தூக்கி எரிஞ்சாலும் நான் என்றைக்குமே உங்கள் சந்திரா தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்கங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னா இப்படியெல்லாம் என் அக்கா கறிட்ட நடித்தாதான் அவளை நம்ப வைக்கிறதுக்கு தான் இது பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு என் அக்கா கறிக்கு இனி நம்ம கொடுக்க ஒவ்வொரு நெத்தியடியிலையும் அவள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடாது. அந்த அளவுக்கு பண்ணணுங்க, எதையாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சரியா சொன்ன சந்திரா, நம்மளை தாலியை எரிஞ்சு என்னையும் ஒன்றையும் பிரிக்க வைக்க நினச்சிட்டால உன் அக்கா காரி, அவளை விடக்கூடாது. அதோட அதுக்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த டிரைவர் மாப்பிள்ளைக்கும் நெத்தியடி கொடுக்கணும். நம்ம கொடுக்க அடி அவங்க வந்து அப்படியே அரண்டு போகணும் சந்திரா அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக தான் நான் காவல் இருக்கேன், கங்கடம் கெட்டிட்டு இருக்கேன். அந்த என் தாலியே களத்தி எறிய வச்சுட்டால அந்த ரேவதி, அவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தின் உச்சியில கொந்தளிக்கிறாங்க.